والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين الطيبين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்து முடித்தானது. அவனானின் வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்று உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் முழு கூடியிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையில் நிச்சயமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு பரிபூர்ணமான நிரப்பமான முழுமையான தீனை தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய மைதானத்திலே பிறை 9 துல்ஹஜ் மாதத்திலே இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனம். வெள்ளிக்கிழமை தினம் அரஃபாவுடைய மைதானம் இந்த வசனம் அருளப்படுகிறது. இன்று அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நிரப்பமானதாக ஆக்கிவிட்டேன். இந்த தீன் பரிபூர்ணமானது, முழுமையானது, நிரப்பமானது. இந்த பரிபூர்ணமான தீனை சுருக்கமாக சொல்வதென்று இருந்தால் தீனுடைய எல்லா அம்சங்களையும் சுருக்கி 2 விடயங்களிலே சொல்லிவிடலாம். அதில் ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட பகுதி விடயங்கள். மற்றது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோடு தொடர்புபட்ட விடயங்கள் என்று இந்த 2 பகுதிக்குள்ளே முழு தீனையும் சுருக்கி சொல்லிவிடலாம். அல்லாஹ் தஆலாவுடைய பகுதி, அல்லாஹ்வுடைய தொடர்புபட்ட விடயம் என்று சொல்லுகின்ற போது முதலாவது அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை சீராக வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வோடு தொடர்புபட்டதாக ஆக வேண்டும். எங்களுடைய ஈமான் அது எங்களை உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வோடு இணைத்து விடுகிறது. அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய கொள்கை, கோட்பாடு, எங்களுடைய உள்ளத்தின் நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஈமான்
அல்லாஹ்வை கொண்டுள்ள நம்பிக்கை, மறுமை நாளை கொண்டுள்ள நம்பிக்கை, இது ஈமானுடைய அம்சங்களில் அடிப்படையானது. மறுமையை மையமாக கொண்டு வாழுகின்றவர்கள் தான் முஸ்லிம்கள். உலகத்திலே வாழுவோம், உலகத்துக்காக வாழ மாட்டோம். உலகத்திலே வாழ்ந்து கொண்டு மறுமைக்காக தயாரிக்கின்ற புத்திசாலிகளாக வாழுவோம். மறுமையை இலக்காக கொண்டு வாழ்வது ஒரு முஃமினுடைய கோட்பாட்டில் அடிப்படையான ஒன்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராவார். அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய சுன்னாக்களை நேசித்து அதனை பின்பற்றுவது முஸ்லிம்களுடைய அடையாளம், எங்களுடைய கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அது வாழ்க்கையில் அற்புதமான ஒரு வழிகாட்டல். எல்லா துறைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையா, பொருளாதாரமா, இந்த எல்லா துறைகளிலும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் எங்களுடைய அடையாளம், அதுதான் எங்களுடைய கலாச்சாரம், அதுதான் எங்களுடைய நாகரிகம். ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய அழகு சுன்னாவிலே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட விடயங்களில் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டான நம்பிக்கை, மறுமையை கொண்ட நம்பிக்கை, ரசூல்மார்களை கொண்ட நம்பிக்கை, அவற்றிலே பிரதானமாக எங்களுடைய ஹபீபுனா சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்களை முழுமையாக பின்பற்றுவது, நேசிப்பது இதனுடைய ஈமானிலே. ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வோடு உள்ள ஹக்குகள், விடயங்கள், அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை அழகுபடுத்துவதற்காக, அதனை வலுப்படுத்துவதற்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத்து தான் தொழுகை. தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள உறவை வளர்க்குகின்ற ஒரு மிஅராஜுடைய பயணம். ஒரு மூமின் அல்லாஹ்வை நோக்கி தன்னுடைய ஆன்மீக பயணத்திலே படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வோடு உரையாடுவது, அவனை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணம். மிஅராஜுல் மூமின், ஒரு மூமினுடைய ஆன்மீக பயணம் தொழுகை. ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி நிச்சயமாக தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறார். புகாரியுடைய ஹதீஸிலே வருகிறது, தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு கதைக்கிறார். எனவே தொழுகையை அழகுபடுத்தி விட்டால் எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். தொழுகையை முறையாக்கிவிட்டால் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் தொழுகை முறையாக்கும், அழகாக்கும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை அழகாக்குவது என்பது வுதுவில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். வுது நாங்கள் வீடுகளிலே செய்து கொண்டு வர வேண்டும். நிறைய ஹதீஸ்களில் சிறப்பு வீடுகளில் வுது எடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவதற்கான சிறப்புகள் வந்திருக்கிறது. மன் ததாஹர ஃபீ பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டிலே வுது எடுத்துக் கொண்டு மஸ்ஜிதை நோக்கி வருகிறாரோ ஒவ்வொரு காலத்துக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது, நன்மை எழுதப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அபூதாவுடைய ஹதீஸிலே வருகிறது, மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்ததஹிரன் இலா மக்தூபத்தின் ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹ்ரிம். வீட்டிலே வுது எடுத்துக் கொண்டு பரலான தொழுகைக்கு மஸ்ஜிதை நோக்கி வருகின்ற ஒருவருடைய கூலி இஹ்ராம் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்பவருடைய கூலி என்று சஹீஹான அபூதாவுடைய ஹதீஸிலே வருகிறது. பள்ளிவாசலிலே வுதுவுடைய ஏற்பாடு பிரயாணத்தில் வந்தவர்களுக்கு, வெளியூர் வாசிகளுக்கு உள்ள ஒரு ஏற்பாடு. அல்லது பள்ளிக்கு வந்த ஒருவர் வீட்டிலே வுது எடுத்துக் கொண்டு வந்த ஒருவருக்கு வுது எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது, ஒரு தேவை ஏற்படுகிறது. அதற்காக நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லையானால்
வீடுகளில் இருந்து வருபவர்கள் அவர்களுடைய சொந்த தண்ணீரிலே நாம் பணம் கட்டி எமக்கென்று உள்ள அந்த தண்ணீரிலே அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். வீட்டிலே உருவெடுத்துக் கொண்டு வருகின்ற பழக்கங்கள் உருவாக வேண்டும். நிறைய அதுக்கு ஹதீஸிலே சிறப்பு வந்திருக்கிறது. உதுவிலிருந்து எங்களுடைய தொழுகையை அழகாக்க வேண்டும். மிஸ்வாக் செய்து சுன்னத்தான துஆக்களை ஓதி கிப்லாவை முன்னோக்கி வீண் விரயங்கள் செய்யாமல் சுன்னத்தான ஒழுங்குகளை பேணி அமைதியாக அழகாக உது செய்ய வேண்டும். உதுவிலே ஏற்படுகின்ற கோளாறுகள் அரைகுறையான உது தொழுகை அரைகுறையாக ஆகுவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. யாருடைய உது அமைதியாக அழகாக இருக்குமோ அவருடைய தொழுகை அழகாக அமையும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த ஃபர்தான தொழுகையை யாரு அழகுபடுத்துகிறார்களோ அந்த தொழுகை அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும். ஃபர்தான தொழுகை யாருடைய நேரத்துக்கு நடக்குமோ அவருடைய காரியங்கள் நேரத்துக்கு நடைபெறும். அவருடைய நேரத்திலே பரக்கத் உண்டாகும். அவ்வளவு வக்த் ஆரம்ப நேரத்தில் பாங்கு சொன்ன ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. புகாரியுடைய ஹதீஸிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்படுகிறது, அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது. பைஹக்கி போன்ற கிரந்தத்துடைய மற்றொரு ரிவாயத்திலே அவ்வளில் வக்தி ஆரம்ப நேரத்தில் தொழுவது என்று வந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதும் எங்களுடைய காரியங்கள் பெரிதல்ல, அல்லாஹ் பெரியவன், அவனுடைய அழைப்பு பெரியது என்ற உணர்வோடு பள்ளியை நோக்கி விரைந்து வந்து தொழுகையை அமைதியாக அழகாக நிறைவேற்ற வேண்டும். அதிலும் இஷா தொழுகை ஃபஜ்ர் தொழுகைக்கு மிகுந்த சிறப்புகள் இருக்கு. இரவின் இருளிலே மஸ்ஜிதுக்கு வருபவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்ற ஹதீஸிலே வருகிறது. பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபி துலபி பின்னூரி தாமி யௌமல் கியாமா. திர்மிதியுடைய ஹதீஸிலே, இன்னும் அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இரவின் இருள்களில் அதிகமாக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்பவர்களுக்கு மஷ்ஷாயின், நடந்து செல்பவர்கள், அதிகமாக நடந்து செல்பவர்கள், இரவின் இருளிலே நடந்து செல்பவர்கள், அவர்களுக்கு நாளை மறுமையில் பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்ற நன்மாராயம் சொல்வீராக என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த நன்மைகளை நாடியவர்களாக வீட்டிலே உதுவெடுத்துக் கொண்டு இரவின் இருள்களில் மஸ்ஜிதை நோக்கி காலத்துக்களை எடுத்து வைக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே செல்லுகிறேன், அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அல்லாஹ்வின் மாளிகைக்கு போகிறேன், என் தேவைகளை சொல்ல போகிறேன், ரஹ்மத்தை பரக்கத்தை எடுக்க போகிறேன், வாங்க போகிறேன், எடுக்க போகிறேன் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி நாங்கள் வருகிறோம். இரவிலே நேரத்தோடு தூங்கி தஹஜ்ஜுதிலே நேரத்தோடு எழும்புகின்ற பழக்கம் எங்களிடத்தில் உண்டாகும். இஷாவுக்கு பிறகு கதைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். கான யக்ரஹு النوم قبل العشاء والحديث بعده. இஷாவுக்கு முன்பாக தூங்குவதையும் இஷாவுக்கு பிறகு கதைப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை, வெறுத்திருக்கிறார்கள். எனவே இஷாவுக்கு பிறகு சீக்கிரமாக உறங்கி விடுவது எங்களுடைய பழக்கமாக ஆகிவிட்டது. நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழும்புகின்ற பலமை வீடுகளில் குடும்பங்களில் உருவாக வேண்டும். சிறு பிள்ளைகளையும் அதிகாலைகளை எழுப்பி பள்ளிக்கு அழைத்து வருகின்ற பழக்கம் உருவாக வேண்டும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, தொழுகை முறையாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் எல்லா விடயங்களும் முறையாகிவிடும். தொழுகை பாவங்களில் இருந்து எங்களை தடுக்கும். நிறைய பேர் சில பழக்கங்கள், தவறுகள், பாவங்களை விடுவதற்கு சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு தொழுகையை சரிபடுத்தும்படி, அழகுபடுத்தும்படி வழிகாட்டுங்கள். தொழுகையை முறையாக்கிவிட்டால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து தடுத்து நிறுத்தும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எந்த சந்தேகமும் இல்லை.
தொழுகையை முறையாக அழகாக தொழுதால் பாவங்களோடு வெறுப்பு வரும். பாவத்துடைய உறவுகள், தொடர்புகள், சம்பந்தங்களோடு வெறுப்பு வரும். நன்மைகளிலே ஆசை வரும். அல்லாஹ் தஆலாவுடைய உறவை அழகுபடுத்த எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு அமல் தான் குர்ஆனுடைய திலாவத். குர்ஆனுடையவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். குர்ஆன், சொந்த குர்ஆன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இருக்க வேண்டும். வீடுகளில் ஆண்கள் சத்தமிட்டு குர்ஆன் ஓத வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வீட்டிலே குர்ஆன் ஓதுகின்ற ஒரு நேரம் இருக்க வேண்டும். கொஞ்சமாவது சிறிது அளவாவது குர்ஆனை ஓதாமல் நாங்கள் தூங்கக்கூடாது. வீடுகளில் இருந்து குர்ஆன் ஓதுகிற சத்தங்கள் வர வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல் பைத்துல் லதி யுத்லா ஃபீஹில் குர்ஆன், இந்த வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ ததுகுலு ஃபீஹில் மலாயிகா, ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். வ தஃருஜு மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகின்ற வீடுகள் அது பிரகாசமான வீடு, பரக்கத்தான வீடு, ரஹ்மத்தான வீடு. கிதாபுல் முபாரக், பரக்கத்தான வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று எல்லோரும் வீடுகளில் குர்ஆன் ஓதுகின்ற பலமையை உருவாக்குங்கள். வீடுகளில் இருந்து குர்ஆன் ஓதுகின்ற சத்தங்கள் வர வேண்டும். குர்ஆனுடைய மக்தபுகள், குர்ஆன் மதரசாக்கள் முறையாக தரமானதாக பள்ளிவாசல்களில் நடாத்தப்பட வேண்டும். பள்ளி நிர்வாகங்கள், ஊருடைய வளமாக்கள், ஊருடைய எல்லா பிள்ளைகளும் யாரும் விடுபடாமல் குர்ஆன் ஓதுகின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஊரிலே உள்ள பிள்ளைகள், குர்ஆன் ஓத வேண்டிய வயதிலே உள்ள பிள்ளைகள் எத்தனை பேர்கள் என்று பட்டியல் பள்ளி நிர்வாகத்திலும் இருக்க வேண்டும். 150 பிள்ளைகள் ஊரிலே குர்ஆன் ஓத வேண்டிய, குர்ஆன் மதரசாவுக்கு வர வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 150 பிள்ளைகளில் எத்தனை பேர் தான் ஓதுகிறார்கள்? மற்றவர்கள் ஏன் ஓதவில்லை? ஏன் மதரசாவுக்கு வரவில்லை? வேற எங்காவது ஓதுகிறார்களா இல்லையா? இல்லை என்றால் காரணம் என்ன என்பது அலசப்பட வேண்டும். எங்களுடைய அடுத்த தலைமுறையை நெறிப்படுத்த, வளர்கின்ற அடுத்த தலைமுறையை சீர்படுத்த மிக பிரதானமான ஒரு இடம் குர்ஆன் மதரசா, மக்தபுகள். அதற்காக செலவழிக்க வேண்டும். அது தரமானதாகவும் மிக கவர்ச்சிகரமானதாகவும் பிள்ளைகளை ஈர்க்குகின்ற விதத்தில் அவைகள் நடாத்தப்பட வேண்டும். பள்ளி நிர்வாகம், ஊருடைய உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து இதனை அழகுபடுத்தினாலே குர்ஆன் உடைய பெரும் ஒரு கடமையை நிறைவேற்றியவர்களாக நாம். குர்ஆனை நாம் நேசிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை விளங்க முயற்சி செய்ய வேண்டும், குர்ஆனின்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு குர்ஆனை சரியாக கொடுக்க நாங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு என்று சொந்த குர்ஆன் இருக்க வேண்டும். செருப்பிலிருந்து, போனிலிருந்து, ஆடையிலிருந்து அவரவருக்கு சொந்தமானது இருக்கிறது. இது யாருடைய போன்? இது உம்மாவுடையது, இது மகனுடையது, இது மகனுடையது, இது மருமகளுடையது என்று எல்லாமே தனித்தனியாக சொந்தமாக இருக்கிறது. உம்மாவுடைய குர்ஆன் எங்கே? மகனுடைய குர்ஆன் எங்கே? மகனுடைய குர்ஆன் எங்கே? எனக்கு என்ற ஒரு குர்ஆன் இல்லையா? சொந்த பணத்திலே அழகான ஒரு குர்ஆனை வாங்கி உங்களுடைய பேரை எழுதி அது என்னுடைய குர்ஆன் அடையாளம் வைத்து வைத்து நான் ஓதுகின்ற குர்ஆன், இது வாப்பாவுடைய குர்ஆன், இது உம்மாவுடைய குர்ஆன், இது மகனுடைய குர்ஆன், இது வாப்பா அடையாளம் வைத்து வைத்து ஓதுகின்ற குர்ஆன். குர்ஆனுடன் உள்ள உறவு எங்களுக்கு அதிகமாக வேண்டும். எல்லா உறவும் அறுந்து போய்விடும். எல்லா உறவுகளும் நட்புகளும் முறிந்து போய்விடும். ரூஹ் போனதோடு எல்லாமே முடிந்துவிடும். எல்லா கனெக்ஷனும் டிஸ்கனெக்ட் ஆகிவிடும். ஆனா குர்ஆனுடைய தொடர்பு யாருக்கு இருந்ததோ, யார் குர்ஆனுடைய உறவை பாதுகாத்தார்களோ,
அது தொடரும். மரணமே வந்தாலும் அந்த உறவு முறியாது. எல்லோரும் கைவிட்ட பிறகு குர்ஆன் கை கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாமே இருட்டான பிறகு குர்ஆன் ஒளி கொடுக்க ஆரம்பிக்கும். யார் அதிகமாக குர்ஆன் ஓதுவார்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனை தெளிவாகும். அவர்கள் வயதானாலும் அவர்கள் மனத சக்தியிலே, நினைவாற்றலில் பேரழிப்பு ஏற்படாது. அவர்களுடைய ஜனாசாக்கள் பிரகாசமாக, அவர்களுடைய கபர்கள் பிரகாசமாக. குர்ஆனோடு உள்ள உறவை நாங்கள் கூட்ட வேண்டும். பரக்கத்தே பரக்கத். லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் மின் கிதாபில்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமாக இருந்தால் குர்ஆனில் இருந்து நீங்கள் நிறைவு காண மாட்டீர்கள். குர்ஆன் ஓதியது போதும் என்று எண்ணம் வராது. ஓத ஓத இன்பமாக இருக்கும். வைக்க மூட மனது வராது. இன்னும் கொஞ்சம் ஓதிவிட்டு வருகிறேன், இன்னும் கொஞ்சம் ஓதிவிட்டு தூங்க வருகிறேன் என்று தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க நினைக்கும். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக இருக்கிறதா? குர்ஆன் ஓதுவதற்கு மனது இடம் கொடுக்குது இல்லையா? உங்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம் இருக்குது என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்றார். ஒரு முனாஃபிக், நயவஞ்சகத்தனம் உள்ளவனுக்கு குர்ஆன் ஓதுவது பாடமாக இருக்கும். குர்ஆன் ஓதுவதற்கு மன லைஃப் உண்டாகாது. குர்ஆன் ஓத ஓத கல்பு வெளிச்சமாகும், வாழ்க்கை வெளிச்சமாகும். அல்லாஹ்வோடு உள்ள உறவை தொடர்பு படுத்துகின்ற நிறைய அமல்கள் இருந்த போதிலும் இந்த ரெண்டிலே நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஒன்று தொழுகை அழகாக்குவோம், தொழுகை ஊடாக அல்லாஹ்வுடைய உறவை அழகாக்குவோம், தொழுகை ஊடாக வாழ்க்கையை அழகாக்குவோம். இரண்டாவது, குர்ஆனுடன் நாங்கள் தொடர்பாகும். தீனுடைய மறுபகுதி ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய ஹக்குகள். நாங்கள் மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழுகிறோம், மலக்குகளோடு வாழவில்லை. நாம் திருமணம் முடித்திருப்பதோ, பிள்ளைகளாக பெற்றெடுத்திருப்பதோ, அண்டை வீட்டாளர்களாக இருப்பதோ, எங்களுக்கு பெற்றோர்களாக இருப்பவர்களோ, கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களோ, நண்பர்களாக இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் மனிதர்கள். மனிதர்கள் என்ற வகையில் குறைகளும் பலவீனங்களும் தவறுகளும் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். குறையில்லாதவர்களோடு தான் நாங்கள் வாழ வேண்டும் என்றிருந்தால் மலக்குகளோடு தான் வாழ வேண்டும். குறைகளும் தவறுகளும் பலவீனங்களும் இருக்குகின்ற ஒரு சாராருடன் முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் உள்ளங்களை வென்று வாழ்வதாக இருந்தால் அதற்கு விசாலமான உள்ளம் தேவைப்படுகிறது, பெரிய அன்பு தேவைப்படுகிறது, பெரிய மனது தேவைப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய இந்த ரெண்டு பகுதி மிக முக்கியமானது. வெறுமனே வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை மாத்திரம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். உயர்ந்த பண்பாடுகளையும் இபாதத்தாக, சிறந்த குணங்களை உயர்ந்த இபாதத்தாக கற்பிக்குகின்ற, போதிக்குகின்ற மார்க்கம் இஸ்லாம். நல்ல குணங்கள் தேவைப்படுகிறது. பணிவு, மிருதுவான தன்மை, கடின போக்கு இருக்கக்கூடாது. கடினமாக அணுகுவது, தீவிர போக்கு, பிடிவாத போக்கு, இவைகள் நற்குணத்துக்கு பெரும் பங்கம் விளைவிக்கக்கூடிய கெட்ட குணங்கள். பெருமை, கர்வம், மமதை, இவைகள் கெட்ட குணங்கள். பொறாமை கெட்ட குணங்களில் உள்ளது. கல்வுடைய வியாதிகளில் உள்ளது. உடலுடைய வியாதிகளை விட மிக ஆபத்தான வியாதி உள்ளத்தோடு தொடர்புபட்ட இந்த கெட்ட குணங்கள். அது பெருமையாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், உலக பொருள் ஆசை, பதவி ஆசை, பதவி மோகம், பிரபலிய மோகம். என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், என்னை எல்லோரும் புகழ வேண்டும், என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், நான் ஒரு இடத்துக்கு போனால் என்னை எல்லோரும் கௌரவிக்க வேண்டும். இதுவெல்லாம் கல்முடைய வியாதி, மனவியாதி, உளவியாதி, உள ரீதியான வியாதிகளில் உள்ளது. அதனால் அவருக்கும் பிரச்சனை, அடுத்தவர்களுக்கும் பிரச்சனை. அவரை மதிக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை,
அவரை கணக்கெடுக்கவில்லை என்று அங்கே பிரச்சனை, அவருடைய பெயர் சொல்லப்படாவிட்டால் அது அவருக்கு பிரச்சனை, அவருக்கு முறையாக இன்விடேஷன் அழைப்பு கொடுக்கப்பட்டால் அது ஒரு பிரச்சனை. ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார். நபிமார்களின் தலைவர், இமாமுல் அம்பியா, ஹாத்தமுல் அம்பியா, அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் திருமணங்கள் நடக்கிறது. சஹாபாக்கள் மதீனாவிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ், பிரபல்யமான பெரும் மூத்த சஹாபாக்கள், அவர்களுடைய திருமணங்கள் நடந்ததே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. நபி அவர்கள் அதனை ஒரு பிரச்சனையாக ஆக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை, நான் நபிக்கு சொல்லாமல் எப்படி மதீனாவிலே திருமணம் ஒரு சஹாபிக்கு என்று பார்க்கவில்லை. அப்படியா திருமணம் முடித்து விட்டீர்களா, யாரை முடித்தீர்கள் என்று துஆ செய்து வாழ்த்தி அவர்களுக்கு பண உதவிகளையும் செய்தார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பண உதவியையும் செய்தார்கள். ஆனால் திருமணம் நடந்ததே நபி அவர்களுக்கு தெரியாது. நபி அவர்கள் தனக்கென்ற ஒரு மரியாதையை, கௌரவத்தை எதிர்பார்க்கவில்லை. எனவே கண்ணியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடியார்களோடு உள்ள உறவுகள் நல்லதாக ஆக வேண்டுமானால் மிக நல்ல உள்ளம் தேவைப்படும், நல்ல குணம் தேவைப்படும். நாங்கள் முகங்களை அலங்கரிக்கிறோம், உடைகளை அழகுபடுத்துகிறோம், வீட்டை அலங்கரிக்கிறோம், வாகனத்தை அலங்கரிக்கிறோம். எல்லாம் அழகாக இருந்து குணம் அழகாக இல்லாவிட்டால் வாழ்க்கை கசப்பாகும், வாழ்க்கை இருட்டாகும். குணத்தை அழகுபடுத்தும்படி இஸ்லாம் சொல்கிறது. அக்மலுக்கும் ஈமானன் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. உங்கள் ஈமான், உங்களிலே ஈமானிலே நிரப்பமானவர் யார், குணத்தால் மிக அழகானவர் யாரோ அவர்தான் உங்களிலே ஈமானிலே நிரப்பமானவர். நாளை மீசானுடைய தராசிலே மறுமையில் அமல்கள் நிற்கப்படுகின்ற போது வெயிட் கூடிய, பாரம் கூடிய அமல் எதுவாக இருக்கும்? 25-30 லட்சம் செலவழித்து போகின்ற ஹஜ்ஜா, உம்ராவா, நோம்பா, இரவு வணக்கமா? எதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மா மின் ஷைஇன் ஃபீ மீஸானில் முஃமின் யௌமல் கியாமா அக்ல் மின் ஹுஸ்னில் குலுக். ஒரு முஃமினுடைய நற்குணத்தை விட பாரமான, ஒரு முஃமினுடைய நற்குணத்தை விட பாரம் கூடியதாக எந்த ஒரு அமலும் இல்லை. எல்லா அமலை விட நற்குணத்துக்கு இஸ்லாம் அவ்வளவு உயர்ந்த இடத்தில். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நல்ல பண்புள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய நாவு இனிமையாக இருக்க வேண்டும். திட்டுவதும், ஏசுவதும், சண்டை பிடிப்பதும், காரமான வார்த்தைகள், உள்ளங்களை நோவிக்குகின்ற வார்த்தைகள், அவருடைய நாவு மிருதுவாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும். அன்பான வார்த்தைகள், பணிவான பேச்சு, இரக்கமான பேச்சு, தவறுகளை மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும், மறக்க வேண்டும். அப்படியொன்றே நடக்கிறது போன்று மறந்துவிட்டு நடக்க வேண்டும். நடந்த தவறுகளை குத்தி காட்டுவது, மனதிலே வைத்துக் கொண்டு பழி வாங்குவது, அதை மறக்காமல் அப்பப்ப அதனை பழி தீர்த்துக் கொள்வது, அதற்கு இப்படியான பண்புகள், தன்மைகள் மிக கெட்ட சுபாவம். நல்ல குணங்கள் தேவைப்படும். இரக்கத்தன்மை முஸ்லிம்களோடு மாத்திரம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடு என்பது இஸ்லாத்தையும் தாண்டி முஸ்லிம் அல்லாதவர்கள், பௌத்த சகோதரராக இருக்கலாம், கிறிஸ்தவ சகோதரராக இருக்கலாம், ஒரு இந்து சகோதரராக இருக்கலாம், நல்ல பண்புகளோடு நாங்கள் அவர்களோடு நடக்க சொல்கிறோம். இஸ்லாம் நல்ல பண்பை காட்டுவதற்கு அவர் மனிதராக இருந்தால் போதும். மதமோ இனமோ, இஸ்லாத்தை பற்றி நீங்கள் செயல் வடிவத்திலே கொடுக்குகின்ற பண்பாடான தாவா, மிம்பர் மேடைகளிலே நாங்கள் வார்த்தைகளை சொல்லி கத்துவதை விட நீங்கள் அந்நிய மதத்தவர்கள், பிற மத சகோதரர்களோடு உங்களுடைய கொடுக்கல் வாங்கலின் போது, வியாபாரத்தின் போது, பொருளாதார நடவடிக்கைகளின் போது, அண்டை வீட்டாளர்களுடைய உறவுகளின் போது உயர்ந்த பண்பாட்டை காட்டுவது சிறந்த தாவா. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இஸ்லாமிய பண்பாடு மனித வட்டத்தையும் தாண்டுகிறது. மனித வட்டத்தையும் தாண்டி பறவைகளா, மிருகங்களா, உயிரினங்களா, மரம், செடி கொடிகளா, அவற்றுக்கும் இஸ்லாம் பண்பாடுகளையும் உயர்ந்த வழிகாட்டல்களையும் வழங்குகிறது. நீங்கள் வீட்டிலே பூனை வளர்க்குகிறீர்களா, கோழி வளர்க்குகிறீர்களா, ஆடு மாடு வளர்க்குகிறீர்களா, ஃபிஷ் டேங்கிலே மீன் வைத்திருக்கிறீர்களா, புறாவும் கிளியும் மைனாவும் வளர்க்குகிறீர்களா, அதற்கும் ஷரியத்துண்டு சகோதரர்களே, அதற்கும் ஷரியத்துண்டு. அதற்கு நீங்கள் உணவளிக்கின்ற உணவு சதகா, தர்மம். அவற்றுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு பூனைக்கு அநியாயம் செய்ததனால் நரகம் செல்லுகிறார் ஒரு வணக்க வழிபாடு செய்த ஒரு பெண்மணி என்பது புகாரியுடைய ஹதீஸ். ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டு தண்ணீர் புகட்டியதனால் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்லுகிறார் ஒரு துரு நடத்தையுடைய ஒரு பெண்மணி. இரண்டுமே புகாரியுடைய ஹதீஸ். பனு இஸ்ரவேலர்களில் நடந்த 2 பெண்களுடைய நிகழ்வு. பூனையினால் ஒரு பெண் நரகம் போகிறார், நாய்க்கு இரக்கம் காட்டியதனால் ஒரு பெண் சொர்க்கம் போகிறார். இது மார்க்கம், இது ஷரியத், இது தீன். மரம் செடி கொடி, அதற்கும் ஷரியத்துடைய வழிகாட்டல் இருக்கு. மரம் செடி கொடிகளை வளர்ப்பது, மரங்களை நடுவது, கனி உள்ள, பலம் உள்ள, நிழல் தரக்கூடிய, பசுமையை ஏற்படுத்தக்கூடிய மரங்களை நடுவது சதகா. முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ், மன் கரஸ கர்ஸன், ஒரு செடியை நடுகிறார், அதிலே பறவைகள் வந்து பழம் சாப்பிட்டாலும் அவருக்கு சதக்காவுடைய நன்மை உண்டு. மக்கள் அதிலே நிழல் பெறுகிறார்கள், சதக்காவுடைய நன்மை உண்டு. பசுமையை பாதுகாப்பது, குளிர்ச்சியை பாதுகாப்பது, செழிப்பான சூழலை ஏற்படுத்துவது ஷரியத்துடைய வழிகாட்டல். தேவையில்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது. எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, முழு ஷரியத்தையும் நான் சுருக்கி உங்களுக்கு முன்னால் சொல்லுவேன். இந்த மிம்பரில் நான் முதல் தடவை ஏறியிருக்கிறேன். இதற்கு பிறகு வறுமையை நான் இல்லையா தெரியாது. தீனுடைய ஒரு பகுதியை ஒரு தலைப்பாக சொல்லாமல் அமானிதமாக முழு தீனையும் சுருக்கி சொல்லுவேன். அல்லாஹ்வோடு உள்ள உறவு எனக்கும் உங்களுக்கும் அது அழகாக வேண்டும். தொழுகை அழகாக வேண்டும். குர்ஆனோடு நாங்கள் தொடர்புள்ளவர்களாக ஆக வேண்டும். படைப்பினங்கள் மனிதர்களோடு உள்ள உறவு நல்ல பண்பாடு உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எல்லோரையும் நேசிக்க வேண்டும். பணிவாக நடக்க வேண்டும். மிருதுவான தன்மை தேவைப்படுகிறது. கடின போக்கு, பிடிவாத போக்கு, கர்வமான போக்கு, பெருமையும் மமதையும் கொண்ட நடத்தைகள் யாரிடமும் இருக்கக்கூடாது. பிறரை மதிக்க வேண்டும், பிறரை அன்பு காட்ட வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அது இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தால் என்ன, மனிதர் அல்லாத பறவை மிருகங்களுக்கு கூட அன்பு காட்ட சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் தஆலா எம் அனைவர்களையும் முழுமையான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக, முழுமையான மூமின்களாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வாயாக. பாவங்களோடு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. நன்மைகள் செய்வதிலே ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உயர்ந்த குணங்களை, நல்ல பண்புகளை தந்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பங்களில் அன்பு மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. பொருளாதாரங்களில் தரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை தந்தருள்வாயாக. இந்த ஊரிலே உள்ள குடும்பங்களிலே யா அல்லாஹ் கைர்களை உண்டாக்குவாயாக. சிறார்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், பெண்கள் எல்லோரையும் தக்வாவுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிலே செழிப்பை உண்டாக்குவாயாக. பொருளாதார நெருக்கடியை நீக்கி எல்லா இன, நிற, மொழி மக்களுக்கும் செழிப்பையும் ஹிதாயத்தையும் கொடுத்தருள்வாயாக. உலகிற்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா வஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா வஹுவ அல்லதி ஜஅல